ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை இன்றைய தினம் ஏற்பாடு செய்திருந்தது. ஹைட்பாக்கில் இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் எவரும் மைத்ரிபால சிறிசேனவை விமர்சிக்கவில்லை என நாம் தெளிவாக கண்டோம். ஐக்கிய தேசிய கட்சியை விமர்சிக்க வேண்டும். அரசாங்கத்துக்குள் ஐக்கிய தேசிய கட்சி சில சந்தர்ப்பங்களில் செயற்படும் விதம் தொடர்பில் விமர்சிக்க வேண்டும். அதனால் ஹைட்பாக்கிற்கு சென்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் உறுப்பினர்கள் கட்சியின் ஒழுக்கத்தை பாதுகாத்தனர் என்றே கூற வேண்டும். மஹிந்த அமரவீர வெல்கம டிலான் அலுத்கம் ஆகியோர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பொறுப்பேற்கும் காலம் எழுந்துள்ளது. பைசர் முஸ்தபா சியம்பலா பெட்டிய போன்றவர்களுக்கும் இடம் உள்ளது. அந்த கட்சியை தற்போது உருவாக்கப்பட்டு வருகிறது. இணக்க அரசாங்கத்தில் உள்ளவர்கள் குறைந்த அளவு பங்குதாரர்கள் அல்ல, சம பங்குதாரர்கள் ஆவர். கட்சியின் முன்னாள் தலைவர்கள் தொடர்பிலும் டிலான் பெரேரா கருத்து வெளியிட்டார். சந்திரிகா குமாரதுங்க மஹிந்த ராஜபக்சவுடனான தனிப்பட்ட பகையை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்குழுவுக்குள் தீர்க்க முற்படுகின்ற போதே இந்த பிரச்சனை உருவாகிறது. மைத்ரிபால சிறிசேன மஹிந்த ராஜபக்சவை தோல்வியடை செய்தமையினால் மைத்ரிபால சிறிசேன மீதான தனிப்பட்ட பகையை அவர் தீர்க்க முற்படுகின்றார். இவர்கள் இருவரும் பகையை தீர்ப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பயன்படுத்தாது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அவர்கள் இருவருக்கும் வழங்கிய விடயங்கள் தொடர்பில் கட்சிக்கு நன்றி கடன் செலுத்த வேண்டும். புதிய கட்சி தொடர்பில் கூறப்படும் கருத்துக்கள் தொடர்பிலும் இதன் போது கருத்து வெளியிடப்பட்டது. புதிய கட்சி ஸ்தாபிக்கும் செயற்பாட்டை சிலர் கைவிடவில்லை. எமது கட்சியின் நண்பர் ஒருவர் ரத்னபுரியில் மஹிந்த ராஜபக்சவின் கணக்கில் பில்லியன் கணக்கான நிதி காணப்பட்டது என்பதை நிரூபித்ததால் ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியை கலைப்பதாக கூறியிருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் பில்லியன் கதை தொடர்பில் அறிந்திருக்கவில்லை. எனினும் அவர் அதனை மீண்டும் நினைவுபடுத்துகிறார். அருகில் இருந்து செயற்படுகின்றனர். BR குழு அமைகிறது, GR குழு வந்துவிடுமோ என்று PR குழுவினர் குழப்பம் ஏற்படுத்துகின்றனர். அவ்வாறெனின் GR குழுவினர் வரமாட்டார்கள் என்று கூறுகின்றனர்.